அதில் வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எப்போதுமே நான் சீமானா என்னன்னு சொல்லி கூப்பிடுவார், ரத்தம் தான் கூப்பிடுவார். ரத்தம் சொல்லு, ரத்தம் என்ன பண்ணுறா அப்படி தான் கூப்பிடுவார். அந்தளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு கொள்கை ரீதியாக ரெண்டு பேருக்கும் பெரிய முரண்பாடுகள் கேட்டிங்கன்னா கிடையாது. ரெண்டு பேருமே வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய ஆதரவாளர்கள், ரெண்டு பேரும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள், ரெண்டு பேரும் ஈழ ஆதரவாளர்கள். ரெண்டு பேருக்குமே தமிழ் உணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வுலாம் கொண்டவங்க தான். சைமல்டேனியஸாக கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் தான் ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு வேறுபாடுலாம் அவங்க கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த குரல் கொடுத்துருப்பதை நான் வரவேற்கிறேன், முழுமையாக வரவேற்கிறேன், பாராட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு இலங்கையில் எம்பியாக இருக்கிறாரு அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க, அப்புறம் ஒரு கோமாளின்னு நம்ம சொல்லணும். கோமாளி அவர் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மேலே உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், நடிகர் பிடிச்சிருக்கு அப்போ நீங்களாம் இது பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் முதலமைச்சர், அவருக்கு மேலே நீ நன்மதிப்பை அடையணும், அவர்கிட்ட நன்மதிப்பை பெறணும், இல்லை அவர்கிட்ட ஏதாவது காசு கிடைக்கணும்னா வேற எதையாவது பேசு. நீ எப்படி வந்து சீமானை விமர்சனம் பண்ணுறதுக்காக திரு விஜய் அவர்களை மீட் பண்ணுவோம், திரு விஜய் முதலமைச்சரே அதை வந்து தெரிஞ்சு கண்டிச்சிருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த ஆதரவு இன்னும் அதிகரிக்கணும், இந்த கண்டிப்பா அதிகரிக்கணும். அண்ணன் வேல்முருகன் சொன்ன மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களும் அறிக்கை விட்டுருக்காங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ட்டு. மற்றவங்களும் அறிக்கை விடணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். விசிகா அறிக்கை விடணும், விசிகாவின் மேலே நீங்கள் ஏற்றுறீங்க அவரை, 18 அதுவே தவறான ஒரு விஷயம் தான். என்ன கேட்டிங்கன்னா அவரெல்லாம் உங்களுடைய இடத்துக்கு வருவதற்கு அருகதையற்ற, தகுதியற்ற, தராதரமற்ற ஒரு நபர். அவரெல்லாம் அழைச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு அழைச்சாங்கன்னு தெரியல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு வன்மத்தில் காழ்ப்புணர்வில் பேசக்கூடிய ஒரு கோமாளியை சுற்றிட்டு இருக்கிறது, கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். தாவேக்காவுடைய நண்பர்களே நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறா, தவறுங்க, அவ்வளோதான். குறிப்பாக ரெண்டு பேருடைய அறிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தமிழ் தேசிய எழுச்சியை சீர்குலைக்கக்கூடிய வகையிலான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்த. நீங்கள் படித்து பார்த்தீங்களா, அறிக்கை படித்து பார்த்துருப்பீங்க. தமிழ் தேசிய எழுச்சியை சீர்குலைக்கக்கூடிய வகையிலான்னு இதை ஏன் போடுறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள தனிச்சு நின்று 8% ஓட்டை வாங்கினவர் இன்னைக்கு 4% கம்மியாக இருக்குது. இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக இயங்குறான்னு தனிச்சு இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? 22 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, 20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இயங்குறாரு. அவர் ஜெயிக்கிறாரு தூக்குறாரு வேற, இயங்குறாரு. இந்த நேரத்தில் வந்து இவரை கொச்சப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது ரொம்ப தவறானது. தமிழ் தேசிய பேரியக்கம் கூட அறிக்கை விட்டுருக்காங்க. செந்தமிழனை தவறாக பேசக்கூடிய இலங்கை எம்பி மன்னிப்பு கேட்கணும்னு எழுதியிருக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனியும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண். சார், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசிய தலைவர்கள் பல பேர் இருந்தாலும் அவங்க வந்து ஒரே கூட்டமைப்பாக நம்ம இது வரைக்கும் தேர்தலை சந்தித்து பெருமளவு பார்த்ததில்லை. ஆனால் அந்த இலங்கை எம்பி அர்ச்சுனா ராமநாதன் வந்து சீமானவர்கள் குறித்து ரொம்பவே அவதூறாக இலங்கை பாராளுமன்றத்தில் பேசின விஷயத்தை தொடர்ந்து தமிழக வாழ்முறை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நல்ல விஷயம் தானே குரல் எழுப்பியிருக்கிறது. அதில் வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எப்போதுமே நான் சீமானா என்னன்னு சொல்லி கூப்பிடுவார், ரத்தம் தான் கூப்பிடுவார். ரத்தம் சொல்லு, ரத்தம் என்ன பண்ணுறா அப்படி தான் கூப்பிடுவார். அந்தளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு கொள்கை ரீதியாக ரெண்டு பேருக்கும் பெரிய முரண்பாடுகள் கேட்டிங்கன்னா கிடையாது. ரெண்டு பேருமே வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய ஆதரவாளர்கள், ரெண்டு பேரும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள், ரெண்டு பேரும் ஈழ ஆதரவாளர்கள். ரெண்டு பேருக்குமே தமிழ் உணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வுலாம் கொண்டவங்க தான். சைமல்டேனியஸாக கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் தான் ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு வேறுபாடுலாம் அவங்க கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த குரல் கொடுத்துருப்பதை நான் வரவேற்கிறேன், முழுமையாக வரவேற்கிறேன், பாராட்டுறேன். காரணம் நீங்கள் வந்து ஒரு இலங்கையில் எம்பியாக இருக்கிறாரு அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க, அப்புறம் ஒரு கோமாளின்னு நம்ம சொல்லணும். கோமாளி அவர் கோமாளி தானே. இப்போது அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றியும் இன்னும் மற்றவர்களை பற்றியும் கொச்சையாக பேசின ஒரு ஆள். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மேலே உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், நடிகர் பிடிச்சிருக்கு அப்போ நீங்களாம் இது பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் முதலமைச்சர், அவருக்கு மேலே நீ நன்மதிப்பை அடையணும், அவர்கிட்ட நன்மதிப்பை பெறணும், இல்லை அவர்கிட்ட ஏதாவது காசு கிடைக்கணும்னா வேற எதையாவது பேசு. நீ எப்படி வந்து சீமானை விமர்சனம் பண்ணுறதுக்காக திரு விஜய் அவர்களை மீட் பண்ணுவோம், திரு விஜய் முதலமைச்சரே அதை வந்து தெரிஞ்சு கண்டிச்சிருக்கணும். நீ வந்து ஒரு சாதாரண ஒரு இடத்துக்குள்ள வந்து அது பேசலை. இலங்கைங்கிறது ஒரு நாடாக இருக்குது. அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்டில் நீ உட்காந்து சீமான் அவனை சுற்றுப்பேண்டான்னு நீ பேசுகிறான்னா, ஏண்டா சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு வீட்டு இதில் பேச வேண்டியது தானே 4 பேர் கேட்பானா இல்லையா? நிச்சயமா.
சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒதுக்காக சொல்றேன், சில நாய் வரும், நாய் வந்து கிட்ட வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கும், எட்ரா இந்த கல்லுன்னு நாய் ஓடி போயிடும். ஓடி போன நாய் என்ன பண்ணா தூரமா இருந்து கத்திக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நாய்க்கு தான் வேலை அப்படின்னு நம்ம வந்து விட்டுட்டு கடந்து போவோம்ல. அது மாதிரி தான் இதை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்கள் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆதரவு இன்னும் அதிகரிக்கணும், இந்த கண்டிப்பா அதிகரிக்கணும். அண்ணன் வேல்முருகன் சொன்ன மாதிரியே ஐயா ராமதாஸ் அவர்களும் அறிக்கை விட்டுருக்காங்க, எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ட்டு. மற்றவங்களும் அறிக்கை விடணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். விசிகா அறிக்கை விடணும். விசிகாவின் மேலே நீங்கள் ஏற்றுறீங்க அவரை, 18 அதுவே தவறான ஒரு விஷயம் தான். என்ன கேட்டிங்கன்னா, அவரெல்லாம் உங்களுடைய இடத்துக்கு வருவதற்கு அருகதையற்ற, தகுதியற்ற, தராதரமற்ற ஒரு நபர். அவரெல்லாம் அழைச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு அழைச்சாங்கன்னு தெரியல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வன்மத்தில் காழ்ப்புணர்வில் பேசக்கூடிய ஒரு கோமாளியை சுற்றிட்டு இருக்கிறது, கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். தாவேக்காவுடைய நண்பர்களே நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறா, தவறுங்க, அவ்வளோதான். குறிப்பாக இங்கேருந்து வராரு, இங்கே தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் எல்லாம் சந்திக்கிறாரு. ஆனால் அமைச்சர்களும் அதுக்கு முன்னாடியே ஒரு சீமானை குறித்து பேசின வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அவங்களும் எந்த வித விஷயமும் அதை பற்றி பேசலை. இது தாவேக்காக்கும் ஒரு இல்லைங்க. நான் வந்து அவங்கள குற்றச்சாட்டை சுமத்த விரும்பலை. இப்போது அண்ணன் ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் சந்திக்க அவர் போயிருக்கிறார், அவரையும் மீட் பண்ணிட்டார். இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா, ஈழ உணர்வாளர், தமிழ் உணர்வாளர், தமிழ் பற்றாளர், புலிகள் ஆதரவாளர், எல்லாமே எனக்கு அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். இது என் கருத்து, நான் பார்த்த வரைக்கும் நான் அவரை அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு எல்லாமே அவரை பற்றி தெரிஞ்சதுனால அவங்களுக்கு சொல்கிறேன். அவர் அமைச்சர் ஆகிட்டார். ஒரு அமைச்சர் சந்திக்க நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான், ஓகேவா? அயோக்கிய பயிலும் வருவான், மோசமான மனிதனும் வருவான், யார் வேணால் வருவான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவனை பற்றி கம்பிக்காமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வர்றாங்க அப்படின்போது ஒரு வாரம் நினச்சிருக்கலாம், கேரளா இவன் வேற வந்து தொலைச்சிட்டானே, தொலைகிறது, ஸோ போய் தொலைது போ, வந்து உட்கார் சாலையை போட்டியா போயிட்டே இருக்கும்னு நினச்சிருக்கலாம். நான் சொல்கிறேன். அப்போது அவங்க அந்த மனநில இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. ஏதோ வர்றாங்க பேசுகிறாங்கன்னு அனுப்பிச்சி விட்ருக்கலாம். உனக்கு என்னையா பிரச்சனை எனக்கு புரியல. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சீமானை எதிர்த்து பேசுறது தான் உன் வேலையா? ஆமக்கறி ஆமக்கறி ஆமக்கறின்னு ஆமக்கறி அவர் சாப்பிட்டேன்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை வந்துச்சா? ஏதாவது கலவரமாகி போச்சா? இல்லை பெட்ரோல் டீசல் ஏறி போச்சா? ஏதாவது பெண்கள் அதாவது கணவன் இழந்துட்டாங்களா? என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாருங்கிறதுக்காக அதையே வச்சு எவ்வளோ நாள் வண்டியை ஓட்டுவார். அவரே அதை விட்டாரு, அவரே பேசுறது கிடையாது, அவரே அதை விட்டாரு. எனக்கு நகைச்சுவையா இருக்கு. அதனால தான் நான் கோமாளின்ற வார்த்தையை, ஏன் கோமாளின்னு சொன்னா சிரிப்பா இருக்கு அவர் பேசுறத கேட்டா, அதனால கோமாளிங்கிறேன். அதனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வீணானது தம்பி. ஆனா தாவேக்கா இதை வந்து என்கரேஜ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பண்ணல. இது தெரிஞ்ச பிறகு அவங்க முழுமையா தவிர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். புரியுது. அப்படியே நீங்க பண்ணீங்கன்னா அப்ப நீங்க என்கரேஜ் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். குறிப்பான அமைச்சர் அவர்கள் எல்லாம் நான் அப்படி சொல்லலை. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எல்லாம் பல பேர் வராங்க, 10 போறோம் 10 கடந்து போயிருப்பாரே தவிர அவருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அவரால் அங்கே எதுவும் பண்ண முடியாது. நீங்க உள்ள வந்து உட்காரும் போது வந்து தொலையானம் தான் சொல்லுவாங்க. மேபி போன பிறகு திட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்படிதான் பார்க்க. ஆனால் ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அவர் அந்த அர்ச்சனா ராமதாஸ் பேசின வீடியோக்களே நிறைய கமெண்ட்ஸ் படிக்கும்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சீமானுக்கு ஆதரவாக விஷயங்களை வந்து பேசுறது வந்து பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தவாக தலைவராக இருக்கட்டும், ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயமா இதை பார்க்கலாமா இந்த தமிழ்? இல்லை, இது குறிப்பாக 2 பேருடைய அறிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தமிழ் தேசிய எழுச்சியை சீர்குலைக்கக்கூடிய வகையிலான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்த. நீங்கள் படித்து பார்த்தீங்களா? அறிக்கை படித்து பார்த்துருப்பீங்க. தமிழ் தேசிய எழுச்சியை சீர்குலைக்கக்கூடிய வகையிலான்னு இதை ஏன் போடுறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள தனிச்சு நின்று 8% ஓட்டை வாங்கினவர் இன்னைக்கு 4% கம்மியாக இருக்குது. இருந்தாலும் அவர் தொடர்ச்சியா இயங்குறான்னு தனிச்சு இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? 25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, 20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இயங்குறாரு. அவர் ஜெயிக்கிறாரு தூக்குறாரு வேற, இயங்குறாரு. இந்த நேரத்தில் வந்து இவரை கொச்சப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது ரொம்ப தவறானது. தமிழ் தேசிய பேரியக்கம் கூட அறிக்கை விட்டுருக்காங்க. செந்தமிழனை தவறாக பேசக்கூடிய இலங்கை எம்பி மன்னிப்பு கேட்கணும்னு எழுதியிருக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இலங்கை அரசாங்கமும் கண்டிச்சுக்கணும், இந்திய அரசாங்கம் கண்டிக்கணும், குறிப்பாக தமிழ் அரசாங்கம் கண்டிக்கணுங்க. முதலமைச்சர் விஜய்க்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். உங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். அவ்வளவு முரண்பாடுகள் இருந்தும் கூட நீங்கள் முதலமைச்சரான பிறகு
திரு சீமான் வீட்டுக்கு வந்து பார்த்து 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தானே போனீங்க. நிச்சயமா அந்த பண்பு, அந்த அரசியல் நாகரீகம் திரு விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் முழுமையாக நம்புறேன். அவருக்கு அந்த பண்பு இருக்கு. அந்த பண்பு இருக்கக்கூடியவர் இவர்களை போன்ற கலைகளை, பயிர்களுக்கு இடையில முளைக்கக்கூடிய கலைகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தூக்கி எறியப்பட வேண்டிய கலைகளை கண்டிக்கணும். நீ எங்க இருந்து வேணா எங்க இருந்து வேணா வா, அங்க போய் பார்வைன்னு எங்க ஊர்ல இருக்கிற ஒரு அரசியல்வாதியை தப்பா விஷயம் உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி பேசணும். அதை பண்ணணும் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இதை தொடர்ந்து அமைச்சரவை பட்டியல் இன்று வெளியாக கிட்டத்தட்ட 7 தலித் சமூகத்தை சார்ந்தவங்க அமைச்சராக நிறுவிருக்காங்க. 4 பெண் அமைச்சர்களை பட்டியலில் பார்க்கணும். எப்படி பார்க்குறீங்க இது? உண்மையிலேயே அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு ராயல் சல்யூட்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, பெரியார் பூமி, அண்ணா பூமி, சமூக நீதி மண், இடஒதுக்கீடு நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால ஏதோ பண்ணியிருக்கோம், எதுவுமே பண்ணலன்னு சொல்ல பண்ணியிருக்கோம். ஆனால் 7 பேர் தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய உண்மையிலேயே ஒரு சாதனை தான். அதில் குறிப்பாக 4 பெண்களுக்கு மேலே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இப்படிலாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அண்மையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியப்பட்டதாக கிடையாது. இது முன்னாடி திமுக 4 பேர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 30% வருது. அமைச்சரவையிலேயே டோட்டலாக 30% வருது. 30% அது நல்ல விஷயம் தானே. நான் வரவேற்கிறேன், முழுமையாக பாராட்டுறேன். பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் கொஞ்சம் கூட்டியிருக்கிறாரு, அதுவும் வரவேற்கணும், பாராட்டணும். இதில் வந்து விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. விஜய் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கவனிக்க வைக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். குறிப்பாக சார், காங்கிரஸ் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. ஆனால் வந்து கூடவே ஆதரவு கொடுத்த 2 கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஐஎம்எலாக இருக்கட்டும், அமைச்சர்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இடம்பெற மாட்டோம்னு அவங்க சொல்லலை. இடம் தரலன்றீங்களா? இல்லை, இன்னைக்கு அவங்க வந்து இடம்பெறலை. கேபினட் அடுத்த எக்ஸ்டென்ஷன் இன்னும் நடக்க போகுது. இல்லை, கம்யூனிஸ்டுகள் நாங்கள் இடம்பெறல. கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே இடம்பெற மாட்டாங்கப்பா. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகார பகுதியில் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு ஜெயிச்சு போனோங்கிறது அவங்களுக்கு. விசிகாவுக்கு அந்த கூட்டின குழுவில் கூட்டி பேசி நாங்கள் முடிவெடுத்துட்டோம்னு அவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆகணும், அவரை ஆக்கணுன்ற நான். இப்போ இதுக்குன்னு திருமாவளவன் போய் இடத்துல நின்று வச்சு அவர் ஆகாத அண்ணன் வன்னியரசு அமைச்சரவையில் பங்கெடுக்கணும். அவர் மீது உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், உடன்பாடு இருக்கலாம், அதெல்லாம் வேற. அவர் உழைச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு, கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, சித்தாந்தம் இருக்கு. போராட்ட கத்தில் நின்ன ஆளு, ஆர்ப்பாட்டம் பண்ண ஆளு, எளிய மக்களுடைய பாட்டாளிகளுடைய வலியை உணர்ந்த ஆளு. அப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் அமைச்சரோட இடம்பெறது தான் உண்மையிலேயே நல்லது. உங்களுக்கு அந்த வன்னியரசு அவர்கள் மேல உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கலாம். அவர் இப்படி பேசுறாரு, அதெல்லாம் வேற. உழைப்பு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் உழைக்கிற ஆளு, உழைச்ச ஆளு. அவருக்கு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறேன். இவருக்கு கொடுக்கலாமான்னு உள்ள இருக்கிறவங்களாம் கிசுக்கிறாங்க, அப்படி பண்றாங்க. அதுன்னு அவருக்கு வாய்ப்பு வந்திருக்குது, அமைஞ்சிருச்சு. அவருக்கு அதை மற்றவங்கள பொறுத்துக்கிற முடியல. ஐயோ ஆட்சியில் இருக்கும். ஆமா, ஐயோ வன்னியரசுக்கு கிடைக்குதே நமக்கு கிடைக்கலையேன்னு பொறுத்துக்க முடியல. சில பேரால பொறுத்துக்க முடியல. ஜெலுசல் வாங்கி கூடி அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன கேட்டீங்க. இப்போ எனக்கும் தான் அவர் சில கருத்துக்கள் என்ன இப்படி பேசுறாருன்னு நினைக்க தோணும். அதுக்காக ஒரு வாய்ப்பு ஒன்று வரும்போது அதை இவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வாலண்டரியா போய் தடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப வன்மமானது, தவறானது, காழ்ப்புணர்வு கொண்டது. அது பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அவர் அமைச்சராக தான் நான் 100% வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அவர் ஆகணும். இதுக்காகவே அவர் அமைச்சராக கூடாதுன்னு சொல்லியே அண்ணன் திருமாவை போய் திருச்சிக்கல் நிப்பாட்டுறது, அவர் ஜெயிக்க வச்சு அப்புறம் அமைச்சராக்குறதுங்கிறதுலாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அதுனா அப்பனா திருமாவளவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குதா? அவனுக்கு தகுதி இல்லையா? நிச்சயமா திருமாவின் படை தளபதிகள்ல முன்னணி தளபதி இவர் தாங்க. ஏன் இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால? அதெல்லாம் ரொம்ப நான் வந்து இதை பார்க்கலாம். அவர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அவரும் ஆனார்னா ஒரு 8 தலித் அமைச்சர்கள் வராங்க. பெரிய விஷயம், பெரிய விஷயம். குறிப்பாக சார், இப்போ ஏடிஎம்கேல கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும். எதுக்கு கொடுத்தாங்க? தாவேக்கா ஆட்சிக்கு எதுக்கு கொடுத்தாங்க? என்ன காரணமாம்மா? அதவங்க 112 அவங்க வந்துருச்சு, ஏன் கொடுத்தாங்க? அமைச்சரவையில் இடம்பெறலான்ற ஒரு ஐடியா சொல்லுங்க. அதுதான் அதிகார பசி, அதிகார வெறி, பதவி வெறி, இதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. ஓகே சார், அது மாதிரி அதிகார வெறிக்காக, பதவி பசிக்காக ஆதரவு கொடுத்தாங்க தாவேக்காவுக்கு. திருமாவளவன் ஒரு செக்மேட் வச்சார். அதிமுக வந்து தாவேக்கா ஆதரிச்சா நாங்கள் வந்து கூட்டணி ஆதரவை பற்றி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த 25 எம்எல்ஏக்களின் நிலை என்ன அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா?
என்ன பண்ண போகிறோம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிஆர் பாப்பாரு. அதே தான். அதாவது உங்களுக்கு சொல்லவா, நீங்கள் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா இப்படி தான் போய் முச்சதில் நிற்பீங்க. எனக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இதில் ஒரு கட்சி தலைவராக ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக என்ன முடிவெடுக்கிறாரு? கட்சியை காப்பாற்றணுன்ற. நம்ம கட்சியா நம்ம இடத்த பிடிச்சிருக்காயா ஒருத்தன், நம்ம தாயா திருப்பி அவனை அடிச்சு நம்ம மேலே வரணையா, ஆதரவெல்லாம் கொடுக்காதீங்க, இந்த ஆட்சியின் குறைகளை சுட்டி காட்டுவோம், தோலுச்சு காட்டுவோம், திமுகவை தூக்கி அடிப்போம், தாவேக்காவை தூக்கி அடிப்போம், நம்ம வருவோயா அடுத்தது அப்படின்னு பேசுறதுன்னா ஒரு கட்சி தலைவருக்கு அழகு. கட்சி தலைவர் அதை தான் செய்யணும். 25 பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. இவரு தவறு பண்ணாரு, நான் தான் சட்டக்குழு தலைவர்னு போய் 7 பேர் வச்சுட்டு போய் முன்னாடி போய் கொடுத்தாரு, அதுவும் தப்பு. அது விடுங்க. இப்போ சிபிஎஸ் என்ன சொன்னாரு, இவர் திமுகவோடு சேர்ந்து முதலமைச்சர் என்று பார்த்தார். சரி பார்த்தாரு, அதை உங்கள் 4 பேருக்குள்ள பேசி ஆனால் அதெல்லாம் ஆவாதுன்னு சொல்லி முடிச்சு விட்டு அடுத்த வேலையை பாருங்க. புரியல, அவர் தான் பொதுச் செயலாளருங்கிறீங்க, அப்புறம் அவரை பத்தி வெளியே வந்து குறை சொல்றீங்க, திருப்பி அவர் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, பதவி எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என்னங்க இது? புரியல. உங்களுக்குள்ள பேசி ஃபினிஷ் பண்ண வேண்டிய விஷயத்த வெளியில வந்து கொட்டினீங்க. ஒரு ஜெனரல் செக்ரட்டரி அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு, கட்சி பப்ளுக்கு தூக்குனாரு. விழுப்புரத்துல ஒரு தலித்து கொடுத்துருக்கிறாருங்க மாவட்ட செயலாளர், பசுபதினு ஒருத்தருக்கு ரீஎமர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு கட்சி. அவரு எடப்பாடி பழனிசாமி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கூடிய தூக்கி போடி ஆவீங்கன்றாரு. அது நாளைக்கு பிளஸ் ஆகுதா மைனஸ் ஆகுதா நல்லதா தீமையா நமக்கு தெரியாது, அது தெரியாது. ஆனா அதை பண்றாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி நான் 25 பேர் நிலைமை என்னன்னா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சார், இப்போ ஆரம்பத்திலேயே தாவேக்கா வந்து ஏடிஎம்கே அப்ரோச் பண்ணியிருந்தா ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அந்த 118 கிட்ட நெருக்கத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. இன்கேஸ் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாத கம்யூனிஸ்டுகளாக இருக்கும், இல்லை ஐயூஎம்எல் போன்ற கட்சிகள் நாளைக்கு பேக் அடிக்க மாட்டாங்க. என்ன சார் நிச்சயம் இருக்கு? இல்லை, இவங்க மேலே அந்த மாதிரியான ஒரு தாட் வர்றதை நான் வந்து சரின்னு நான் படலை எனக்கு. அதாவது ஆமாம், கம்யூனிஸ்டுகளையோ விசிகாவோ ஐயூஎம்எலோ அப்படி பண்ண மாட்டாங்க. ஏங்க சார் அவங்க சொல்றாங்கல்ல சார், நாங்கள் திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கோம் இன்னுமோ அப்படின்ற மாதிரி. ஏங்க அதை சொல்லட்டுங்க, அவங்களோட நிர்பந்தம் இருக்குங்க. ஏங்க அதிமுகவோட எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. கூட்டத்தில் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு குத்துதா? அது இல்லை பிரச்சனை. தாவேகா தலைவருடைய அப்ரோச் தான் இங்க நீங்க கவனிக்கணும். அவர் என்ன பண்றாரு? திமுக கூட்டணி இருக்கவங்க தான் வந்து கூப்பிட்டாரு. சிபிஎம் வாங்க, சிபிஎம் வாங்க, விசிகா வாங்க, காங்கிரஸ் வாங்க கூப்பிட்டு, ஐஎம்எல் வாங்க கூப்பிட்டாரு, போறாங்க. அவர் பிஜேபி பக்கம் ட்ரை பண்ணது தப்பு பண்ணாரு. அவரு அதுதான் சொல்றாரு, அது ரொம்ப தப்பு, கெட்ட விஷயம். அம்பலப்பட்டு போய் நின்னீங்க நீங்க. அமமுக வேட்பாளர். ஆமா, அது ரொம்ப தவறானது. அதான் குதிரை பேரன்னு எல்லாரும் விமர்சனம் பண்றோம். அது ஒரு தண்ணி பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அப்ரோச் சரியா இருந்தது, அவங்க ஆதரவே போதுமானது, முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் தேவையில்லை. இவங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க எதுக்காக கவுப்புன்னு சொல்லுவாங்க? துடு கொடுக்க மாட்டேன்னா, அமைச்சர் கொடுக்க மாட்டேன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநர் வரக்கூடாது, குடியரசுத் தலைவர் வரக்கூடாது, அதனால நான் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. அதுல போய் நீங்க என்ன வந்து பேசுவீங்க? அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆட்களே கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாருல, நம்ம நிர்வாகிகள் ரெடியா இருக்கணும், எப்போ வேணா தேர்தல் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச குதூகலிக்கணும், உணர்ச்சி கொஞ்சம் அவங்கள உணர்ச்சியை தூண்டணும்ல. எதையாவது பேச வேண்டியதுதான். இன்ஸ்டாகிராமால தான் தூத்துக்கிட்டோம், இன்ஸ்டாகிராம்ல சொல்லிட போகிறேன். நேற்று அப்படிதான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஐயா வந்து என்ன சொல்லிட்டாரு, காக்ரோச் மாதிரி ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் இந்த வேலையில்லாத வசனம் வச்சு போட்டார். என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒரே நாளில் 13 காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு. எவ்வளோ கோடி பேர் போய் சேர்ந்துவிட்டான். அதில் இது மாதிரி தேவையில்லாமல் பேசக்கூடாது. இன்ஸ்டாகிராமில் தோத்தீங்க, இன்ஸ்டாகிராமில் திமுக தோத்துச்சா? களத்தில் 5 ஆண்டு கால கொடுங்கோல் ஆட்சி, போலீஸ் ஆட்சி, பார்த்தவனெல்லாம் கொண்டு போய் சிறைப்படுத்தணும்ன்ற நடத்தக்கூடிய ஒரு அயோக்கியர்களுடைய கையில் அதிகாரம் இருந்த ஒரு நேரம், அதிகாரிகளின் ஆட்சி. அப்படிலாம் இருந்தா இப்படிதான் ஆகும். திரை பிம்பத்தால தான் வந்தாருன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அதனால தானே வந்தாரு.
அதை வளர்த்து விட்டது யாருங்க? சர்க்கார் திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் யாரு? டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு? ரெட் ஜெயந்த். ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவர் இப்பெல்லாம் ஃபியூச்சரில் படம் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிப்பாருன்னு தெரியாதா? எல்லா திரை கவர்ச்சியையும் திரை போதையும் வளர்த்து விட்டதே நீங்க தான். என்ன நினைச்சு? குளிர்காய நினைச்சீங்க. இதுல இவங்களை இப்படியே குளிர்காய விட்டு இவங்களை இப்படியே விட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சீங்க. உள்ள இருந்தே வச்சா பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஆப்பு இறங்கி எதிர்கட்சிகள் வாக்கள் பிளவு போதும்னு பார்த்தா மொத்தத்தையும் முடிச்சு விட்டா அப்படி விஜய். நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் நடக்கும்னு. பட் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் தான். இது வந்து பல பத்திரிகையாளர்கள் நாம் தமிழுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாங்க. கூட்டணி போனோம் சீமான் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திருப்பி சொல்லிட்டே வரான் நாம் தமிழ் மீது அக்கறை கொண்ட பல பத்திரிகையாளர்கள். நான் சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னால் 2029 தனிச்சு தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறது இது? இல்லை, கூட்டணி வைக்கிறது வைக்காது அவர் விருப்பம். ஆனால் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வெளியே சொல்லக்கூடாது. விஜயுடைய இயல்பு குணமே அவருக்கு ஒரு ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும். என்ன சொல்லுங்க? பத்திரிகையாளர் சந்திக்காததா? பேசவே மாட்டார். விஜய் ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்தீங்க? ஒரே முதலமைச்சர் ஆகிட்டார். விஜய் ஃபாலோ பண்ணுறது மோடி ஃபாலோ பண்ணுறது தான். அவரும் குத்துதில்லை இவரும் குத்துது. அப்புறம் ஸ்டாலினை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாரு. ஸ்டாலினை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஸ்டாலினா எப்பயாச்சும் கொஞ்சம் பேசுவார். இப்போ சுத்தமாக பேச மாட்டார். விஜய்கிட்ட போய் சொன்னாங்களாங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும்னு. நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன், இடம் உடமா கேள்வி கேட்பானுங்க, நான் அதான் வார்த்தையை விடுவேன், அது பிரச்சனையாகும், அது வேணாம். ஆதவ நான் பேசுகிறாரு, சிடி நிம்மகுமார் பேசுகிறாரு, ராஜமோகன் பேசுகிறாரு, அது போதும். இதான் அவர் சொன்னது. அப்போ விஜய் அவர்கள் இந்த வெற்றிக்கு காரணம் ஒரு வகையில் அமைதியாக ப்ரெஸ்ஸை பார்த்து கடந்து போனது தான். ஆனால் அது சரியா தப்பா கேட்டால் தப்பு. ஆமாம், நான் அதை ஆதரிக்கலை. ஆனால் சீமான் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்வியும் பதில் சொல்லுவார். ஒருத்தெல்லாம் ரொம்ப தப்பாலாம் கேட்டு இருந்தாங்க, அதான் ரொம்ப தப்பு, அதுக்கும் பதில் சொன்னார். அவர் என்னைய பார்த்தா என்டர்டைனர் தெரியுதா அப்படின்னு சொன்னார். ஆனால் கட்சியினுடைய வியூகம்னு இருக்கும்ல, அதெல்லாம் முன்னாடியே போட்டு உடைக்கக்கூடாது. 29 எங்கேயோ கிடக்குது, இப்போ இதை தனிச்சு நிற்பன்னு ஏன் சொல்கிறீங்க? வரும்போது சொல்லிக்கலாம். இதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக உடைச்சிடுறாரு. ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கக்கூடாதுங்க கட்சியில், அரசியலில். அப்படி இருக்கிறார் திரு சீமான். அதை அவர் குறைச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக முடிச்சு நேரத்துக்கு நன்றிப்பா, நன்றி.